இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 அப்படின்ற ஒரு தொடர் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். இதுல உங்களுக்கு இதுவரையில வந்து பாத்தீங்கன்னா 250 கொஸ்டின், அதாவது டே 25 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு டே 26க்கான 10 கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த 10 கொஸ்டினை வாசிக்கிறேன். ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் ஃபுல் டீட்டெயிலா உங்களுக்கு ஆன்சர் சொல்றேன். டே 26 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் எது? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் எது? அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது? ஓகேவா? இந்தியாவினுடைய முதல் சட்ட அதிகாரி, ஃபர்ஸ்ட் லா ஆபீசர் யார்? அடுத்து பாருங்க, தீன் இலாஹி என்ற சமயத்தை தோற்றுவித்த முகலாய அரசர் யார்? தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஜிந்த் பவுச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை எங்க ஏத்தார்? பண மசோதா மணி பில் பற்றி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஓகேவா இந்தியாவில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் தந்தை யார்? சுதேசி மூவ்மெண்ட் ஓகேவா. ஹூ இஸ் கால்டு ஃபாதர் ஆஃப் சுதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு? இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எந்த சிட்டி வந்து மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம்? தென்னக ரயில்வேவுடைய தலைமையிடம் எங்க இருக்கு? ஓகேவா? இந்த 10 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லுங்க. நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இப்ப சொல்றேன். தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னா தொட்டபேட்டா. தொட்டபேட்டா 2637 மீட்டர். ஓகேவா? தமிழ்நாட்டின் மிக உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தொட்டபேட்டா. ரெண்டாவது பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1799 அக்டோபர் 16 எங்க? கயத்தாறுல. கயத்தாறுல கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார். அப்ப பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கேட்டா கயத்தாறு. எப்போ அப்படின்னா 1799 அக்டோபர் 16. இந்தியாவின் முதல் சட்ட அதிகாரி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் ஓகேவா? இத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 76. அட்டார்னி ஜெனரலை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 76. குடியரசுத் தலைவரால் என்ன பண்ணப்படுறாரு? நியமிக்கப்படுறாரு. தீன் இலாஹி என்ற சமயத்தை தோற்றுவித்த முகலாய அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்பர். அக்பருடைய ராஜ்புத்திர கொள்கை எல்லாம் பார்த்திருப்போம். அவர் எப்படி ஒரு மதச்சார்பற்ற அரசை உருவாக்கலாம்னு நினைச்சிருப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அதோடைய தொடர்ச்சியா தான் தீன் இலாஹி அப்படின்ற சமயத்தை அவர் வந்து தோற்றுவித்திருப்பார். இதுல தீன்பானா அப்படின்ற ஒரு மண்டபத்தை உருவாக்கி அந்த மண்டபத்துல சமணம், பௌத்தம், ஜொராஸ்ட்ரியம் இந்த மாதிரி நிறைய சமயத்தை சார்ந்தவர்களை கூடி அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதுல உருவானதுதான் இந்த தீன் இலாஹி அப்படின்றது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆசாத் ஜிந்த் பவுச், அதாவது இந்திய தேசிய ராணுவத்தினுடைய அமைப்பின் தலைமை பொறுப்பு எங்க போய் ஏற்றாரு அப்படின்னா சிங்கப்பூர். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1943. ஓகேவா? ஆசாத் ஜிந்த் பவுச் யாரால் தொடங்கப்பட்டது? கேப்டன் மோகன் சிங் அவரால் தொடங்கப்பட்டிருக்கும். பண மசோதா பத்தி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகல் 110. பணம் 10 செய்யும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 110 பட்ஜெட் கூட்டத்தொடர்ல கொண்டு வரப்படும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் எப்போ ஏற்றப்பட்டது? 1986 ஏற்றப்பட்டது. 1986 ஏற்றப்பட்டது. தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத்தின் தந்தை யார்? வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எதுங்க? சென்னை. இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை. தென்னக ரயில்வேவுடைய தலைமையிடம் அதுவும் சென்னை தான். ஓகேவா? அப்போ 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்த்திருக்கோம். கீழே ஆன்சர் பார்ப்போம். ஓகேங்க, பாருங்க, தமிழ்நாட்டின் உயர்ந்த சிகரம் தொட்டபேட்டா 2637 மீட்டர். கயத்தாறு 1899 அக்டோபர் 16 கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டார். இந்தியாவின் உயர்ந்த சட்ட அதிகாரி அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 76. தீன் இலாஹி அப்படின்ற ஒரு மதம் அக்பர் உருவாக்கியது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற இடம் சிங்கப்பூர் 1943. பண மசோதா 110.
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986. வஉசி சுதேசி இயக்கத்தினுடைய தந்தை, தமிழ்நாட்டு சுதேசி இயக்கம். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னை, அதாவது தென்னக ரயில்வேவுடைய தலைமையிடம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ தலைநகரம். ஓகே, அன்னைக்கு டே 26க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி நம்ம எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தினம் 10 அப்படின்றத கொடுக்க போறோம்.